எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பேராயர் ஜான் பீட்டர் லியோனார்ட் இவரை பற்றிய வாழ்க்கை வரலாற்று குறிப்புகளை தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எங்களோட யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ வந்து பார்ட் 2ங்க. பார்ட் 1 வீடியோ வந்து ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். பேராயர் ஜான் பீட்டர் லியோனார்ட் இவர் வந்து கல்லூரிகள் மற்றும் பல பள்ளிகளை தொடங்கி வச்சிருக்காரு. குறிப்பா மதுரையில வந்துட்டு மதுரை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோசியல் சயின்ஸ் அப்படிங்கிற கல்லூரியை தொடங்கி வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம மதுரையில் உள்ள புகழ்பெற்ற பல பள்ளிகள், குறிப்பா கத்தோலிக்க பள்ளிகள் எல்லாமே இவருடைய காலத்தில் தான் உட்கட்டமைக்கப்பட்டு வலுப்பெற்றிருக்குங்க. அதோடு மட்டும் இல்லாம மதுரை மறை மாவட்டத்திற்கு உட்பட்ட எல்லா கிராமப்புறங்களிலுமே ஏராளமான ஆரம்ப பள்ளிகளை தொடங்கி வச்சிருக்காரு. அதுக்கப்புறமா இவர் ஆட்சிய மருத்துவ பணிகள் பற்றி நம்ம பார்க்கலாம். ஏழைகளுக்கு வந்துட்டு குறைந்த செலவுல மருத்துவம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மதுரையில் உள்ள புனித மேரி மருத்துவமனை மற்றும் பல்வேறு கிராமப்புற மருந்தகங்கள் எல்லாமே இவரது வழிகாட்டுதலின் கீழ் தான் இயங்கிக்கிட்டு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த காலத்துல தொழுநோயால பாதிக்கப்பட்டவங்க வந்து சமூகத்துல இருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்காங்க. ஆனா லியோனார்ட் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா, அவங்க எல்லாத்தையுமே தேடி சென்று அவங்களுக்கு தேவையான எல்லா மருத்துவ வசதிகளையும் செய்து கொடுத்திருக்காருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அனாதை இல்லங்கள், அதாவது ஆதரவற்ற குழந்தைகளுக்காகவும் முதியவர்களுக்காகவும் பல இல்லங்களை வந்து இவர் உருவாக்கியிருக்காரு. அதுக்கப்புறமா 1977 வந்து புயல் மற்றும் வெள்ளத்தால மதுரை வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த சமயத்துல நேரடியாக அந்த களத்துல இறங்கி பல நிவாரண பணிகள் எல்லாத்தையுமே மேற்கொண்டிருக்காரு. இவர் என்னதான் ஒரு பேராயரா இருந்தாலும் எளிமை மற்றும் எளிமையான உணவு உண்பதை தான் விரும்பியிருக்காரு. எங்காவது வேறொரு இடத்திற்கு பயணம் செய்யணும் அப்படின்னா இவரு பொது போக்குவரத்தை தான் பயன்படுத்துவாராம். என்னதான் இவர் வெளிநாட்டவராய் இருந்தாலும் தமிழ் மக்கள் மீது இவர் கொண்ட அன்பால தமிழை வந்து மிகவும் அருமையாக கற்றுக்கொண்டு தமிழிலேயே உரையாடுவாராங்க. அது மட்டும் இல்லாம மதுரையில உள்ள புனித மேரி பேராலயம், இந்த இடம் வந்து இன்று இவருடைய ஒரு நினைவு இடமாக போற்றப்பட்டுட்டு வருதான். அங்கதான் இவரது உடல் வந்து அடக்கம் செய்யப்பட்டிருக்காம். இவர் வந்து கத்தோலிக்க இதழ்கள்ல வந்துட்டு லத்தீன் மற்றும் ஆங்கிலத்துல பல கட்டுரைகளை எழுதியிருக்காராங்க. பெரும்பாலும் அதுல எந்த மாதிரியான தலைப்புகள்ல எழுதியிருக்காராம், ஏழைகளுக்கான திருச்சபை அப்படிங்கிற கருப்பொருளை வைத்துதான் அது எல்லாத்தையுமே எழுதியிருக்காராம். அதுக்கப்புறமா சாதி பாகுபாட்டிற்கு எதிராகவும் சமூக நீதிக்காகவும் இவர் விடுத்த சுற்ற அறிக்கைகள் எல்லாமே இன்றும் வரலாற்று சிறப்புமிக்க ஆவணங்களாக போற்றப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாம மதுரையில பெரும்பாலும் மக்கள் எல்லாருமே இவரை வந்து பெரியசாமி அப்படின்னு சொல்லிதான் அழைப்பாங்களாம். லியோனார்ட் அப்படிங்கிற இந்த பெயருக்கு இணையாக கிராமப்புற மக்கள் கிட்ட பெரும்பாலும் பெரியசாமி அப்படிங்கிற இந்த பெயர் தான் பிரபலமாகவே இருந்துச்சாங்க. இவருடைய இந்த தன்னலமிச்சை சேவையை பாராட்டக்கூடிய விதமாக இவருடைய தாய் நாடான லக்சம்பர்க் அரசு வந்து இவருக்கு அந்த நாட்டினுடைய மிக உயரிய விருதுகளை வழங்கி கௌரவிச்சிருக்கு. இவரினுடைய மதுரையில இருக்கக்கூடிய லியோனார்ட் நினைவரங்கம் மற்றும் இவரது பெயரால் அழைக்கப்படக்கூடிய பல சமூக இல்லங்கள் இன்றும் இவரது பெருமையை எடுத்து கூறிக்கொண்டுதாங்க இருக்குது. அது மட்டும் இல்லாம இவருடைய காலத்துல தேவாலயங்களினுடைய திருவிழாக்கள்ல நடைபெறக்கூடிய இந்த சமபந்தி விருந்து, இதுல வந்துட்டு எல்லா சமூகத்தை சேர்ந்த மக்களும் ஒன்றாக அமர்ந்துதான் உணவருந்தணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தை இவர் கொண்டு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம தேவாலயங்கள்ல நடைபெறக்கூடிய முக்கியமான சடங்குகள் மற்றும் முக்கியமான வழிபாட்டு முறைகள், இதுல ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த மக்களுக்கு மட்டும்தான் முன்னுரிமை வழங்குவாங்களாம். அது எல்லாத்தையுமே ரத்து செய்து எல்லா மக்களுக்கும் சமமான உரிமையை வழங்கியிருக்காரு. அதுக்கப்புறமா ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த குழந்தைகள் வந்து கல்வி கற்கணும் அப்படிங்கிறதுக்காக கத்தோலிக்க பள்ளிகள்ல வந்துட்டு அந்த குழந்தைகளுக்கு வந்து சிறப்பான சலுகைகள் எல்லாத்தையுமே செஞ்சிருக்காரு. அதுக்கப்புறமா திருச்சபை நிர்வாகத்திலும் குருத்துவ பயிற்சியிலும் சாதி பார்க்காமல் தகுதி வாய்ந்த அனைவருக்குமே வாய்ப்புகளை இவர் வழங்கியிருக்காரு. பேராயர் லியோனார்ட் அவரினுடைய உடல் அடக்கம் செய்யப்பட்ட பேராலயத்திற்கு வந்து இன்றும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அஞ்சலி செலுத்திட்டு தான் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த பேராலய வளாகத்துல வந்துட்டு இவரை பற்றிய குறிப்புகளும் இவரது சேவையை போற்றக்கூடிய கல்வெட்டுகளும் இருக்குதாங்க. நீங்க யாராவது மதுரைக்கு போனீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த இடங்கள் எல்லாத்தையுமே பார்வையிடணும் அப்படின்னா புனித மேரி பேராலயத்திற்கு சென்று நேரடியாக அது எல்லாத்தையுமே பார்வையிடலாங்க. சரி, இந்த வீடியோ பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே உள்ள கமெண்ட்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற மேல பல வீடியோக்களை காண எங்களோட யூடியூப் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.